Groww நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க விஷ்ணுபிரியா பேசிட்டு இருக்கேன். நீங்க மட்டும் salaried employee இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பா உங்க கம்பெனில இருந்து உங்களுக்கு ஒரு மெசேஜோ மெயிலோ வந்திருக்கும். என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நீங்க வந்து ஓல்ட் டாக்ஸ் ரெஜிமா வந்துட்டு சூஸ் பண்றீங்களா இல்ல நியூ டாக்ஸ் ரெஜிமா சூஸ் பண்றீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி வந்திருக்கும். எதனால அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ அதாவது கடந்த பிப்ரவரியில் நடந்து நமக்கு ஒரு பட்ஜெட் வந்தது இல்லையா, ஸோ அதில் வந்துட்டு நம்மளோட நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் வந்துட்டு நியூ டாக்ஸ் ரெஜிம்ல சில மாற்றங்கள் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ நம்மளோட எம்ப்ளாயர்ஸ்லாம் வந்துட்டு ஒன்று ஓல்டா நியூவான்னு கரெக்டாக சொல்லுங்க, இல்லை நாங்கள் நியூவை செலக்ட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் போயிட்டு இருக்கோம். ஸோ நீங்கள் வந்துட்டு நம்ம ஓல்ட் செலக்ட் பண்ணலாமா நியூ செலக்ட் பண்ணலாமா, இதில் நம்மளால டேக்ஸ் சேவ் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு பயங்கரமான குழப்பத்தில் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கான வீடியோ தான் இதுங்க. ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் Groww யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோவை கன்டினியூ பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோட முதற்கட்டமாக நம்ம வந்துட்டு இந்த ஓல்ட் டாக்ஸ் ரெஜிம்லையும் நியூ டாக்ஸ் ரெஜிம்லையும் என்ன விதமான சேஞ்சஸ் வந்திருக்கு, எப்படி இது ரெண்டும் வேறுபடுது அப்படின்ற சில விஷயங்களை பார்த்துடலாம். இப்போ நீங்கள் இந்த டேபிளில் பார்த்தீங்கன்னா தெரியும், நியூ டாக்ஸ் ரெஜிம்ல 0லேருந்து 3 லட்சம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா எந்த விதமான டாக்ஸும் வந்துட்டு அவங்க கொடுக்கல. ஆனால் 3 லட்சத்துலேருந்து 6 லட்சம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா 5% வந்து நீங்கள் டாக்ஸ் கட்டணும். ஸோ அதே மாதிரி 6 லட்சத்துலேருந்து 9 லட்சம் வரைக்கும் 10% டாக்ஸ் கட்டணும். ஸோ அது அப்படி இந்த பக்கம் ஓல்ட் டாக்ஸ் ரெஜிம்ல பார்த்தீங்கன்னா 2லேருந்து 2.5 லட்சம் வரைக்கும் எந்த விதமான டாக்ஸும் கட்ட தேவையில்ல. 2 லட்சத்துலேருந்து 5 லட்சம் வரைக்கும் 5% கட்டணும். 5லேருந்து 10 லட்சம் வரைக்கும் 20% வரைக்கும் கட்டணும். ஸோ 10 லட்சத்துக்கு மேலே பண்ணீங்கன்னா 30% கட்டணும். ஆனால் அப்படி இந்த பக்கம் நியூ டாக்ஸ் ரெஜிம்க்கு வந்தோம் அப்படின்னா வந்துட்டு 9லேருந்து 12 லட்சம் வரைக்கும் 15%, 12லேருந்து 15 லட்சம் வரைக்கும் 20%, 15 லட்சத்துக்கு மேலே இருக்கு அப்படின்னா வந்துட்டு 30% வந்துட்டு நீங்க டாக்ஸ் கட்டுற மாதிரி இருக்குங்க. ஸோ இப்போ வரைக்கும் பாத்தீங்கன்னா நம்ம வந்துட்டு ரெண்டுத்துலயும் என்ன விதமான டாக்ஸ் ஸ்லாப் ரேட்ஸ் இருந்துட்டு இருக்கு, ஸோ எவ்வளவு இன்கம்க்கு எவ்வளவு டாக்ஸ் ரேட் இருந்திருக்கு அப்படின்றத வச்சு பார்த்தோம். ஸோ இப்போ நம்ம வந்து சின்ன சின்ன எக்ஸாம்பிள்ஸ் எடுத்துப்போம், இவ்வளவு அமௌண்ட்டுக்கு எப்படி, ஸோ யார் யார் எப்படி பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்றத இப்போ பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த டேபிள்ல பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளோட அசஸிக்கு வந்துட்டு 7 லட்சம் இன்கம் வருது, 5 லட்சம் இன்கம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த 7 லட்சத்தை நம்ம நியூ டாக்ஸ் ரெஜிம்லையும் அதே மாதிரி 5 லட்சத்தை ஓல்ட் டாக்ஸ் ரெஜிம்லையும் கால்குலேட் பண்ணி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம நியூ டாக்ஸ் ரெஜிம் படி கால்குலேட் பண்ணிப்போம், ஓகேவா? ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 7 லட்சம் இருக்குன்னா 0லேருந்து 3 லட்சம் வரைக்கும் எந்த விதமான டாக்ஸும் கிடையாது. ஸோ 3லேருந்து 6 லட்சம் வரைக்கும் ஒரு அமௌண்ட்டுக்கு வந்து 5% டாக்ஸ் போடுவாங்க. ஸோ அதனால அங்கே 15,000 வந்திருக்கு. அண்ட் 6லேருந்து 9 லட்சம்க்கு வந்துட்டு 10% டாக்ஸ் போடுறாங்க. ஸோ அதனால வந்து 10,000 வந்திருக்குங்க. இந்த பக்கம் அப்படியே ஓல்ட் டாக்ஸ் ரெஜிம்க்கு வந்தோம்னா முதல் 2 லட்சத்துக்கு எந்த விதமான டாக்ஸும் கிடையாது. ஸோ அதனால 0. 2 லட்சத்துலேருந்து 5 லட்சம் வரைக்கும் 5%. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா 12,500. அப்படியே வந்துட்டு 5லேருந்து 10 லட்சம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா 20%. எந்த அமௌண்ட்டும் கிடையாது. பிகாஸ் ஓல்ட் டாக்ஸ் ரெஜிம் நம்ம வந்து வெறும் 5 லட்சம் தான் கால்குலேட் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா. ஸோ அந்த காரணத்தினால இப்போ நியூ டாக்ஸ் ரெஜிம் படி பார்த்தீங்கன்னா டோட்டலாக எவ்வளோ பேபிள் வந்துட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 25,000 வந்துட்டு இருக்கு. இதுவே ஓல்ட் டாக்ஸ் ரெஜிம்ல பார்க்குறோம் அப்படின்னா வந்துட்டு 12,500 ரூபாய் வந்துட்டு இருக்கு. ஸோ இப்படி தான் ஜென்ரலாக வந்துட்டு நியூ டாக்ஸ் ரெஜிம்லையும் ஓல்ட் டாக்ஸ் ரெஜிம்லையும் நம்ம வந்து டாக்ஸ் கால்குலேட் பண்ணணும். ஸோ இப்போ வந்து நம்மளோட டாக்ஸஸ் இருக்காங்களே, ஸோ அவங்களோட இன்கம்மை நம்ம வந்து 10 லட்ச ரூபா உயர்த்திக்கலாம். அண்ட் சில டிடக்ஷன்ஸ்லாம் இருக்கிற மாதிரி இப்போ வந்து நம்ம கால்குலேட் பண்ணலாம், ஓகேவா? ஸோ ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா ஓல்ட் டாக்ஸ்க்கும் நியூ டாக்ஸ்க்கும் இருக்க ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, உங்களுக்கு ஓல்ட் டாக்ஸ் ரெஜிமில் வந்துட்டு சாப்டர் 60 டிடக்ஷன்ஸ்லாம் வந்துட்டு நம்மளால கிளைம் பண்ணிக்க முடியும். ஆனால் நியூ டாக்ஸ் ரெஜிமில் நம்மளால அதெல்லாம் கிளைம் பண்ண முடியாது. ஸோ இப்போ இந்த எக்ஸாம்பிள் பார்த்தா உங்களுக்கு புரிஞ்சிடும். நம்மளோட அசஸி வந்து பார்த்தீங்கன்னா 10 லட்சம் இன்கம் வாங்குறாரு அப்படின்னா அதை நம்ம ஃபர்ஸ்ட் ஓல்ட் டாக்ஸ் ரெஜிம்ல கால்குலேட் பண்ணலாம். ஓல்ட் டாக்ஸ் ரெஜிம்ல இன்கம் பார்த்தீங்கன்னா 10 லட்சமா இருந்துட்டு இருக்கு. அதில் வந்து ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் எப்பவுமே சேலரிக்கு வந்து 50,000 ஸ்டாண்டர்டாக கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஹெச்ஆர்ஏ எக்ஸம்ஷன் வந்து ஓல்ட் டாக்ஸ் ரெஜிம்ல இருக்கு. ஸோ இதுதான் வந்து நான் சொன்ன இந்த எக்ஸம்ஷன் அலவன்சஸ் இந்த டிடக்ஷன்ஸ்லாம் வந்துட்டு உங்களுக்கு ஓல்ட் டாக்ஸ் ரெஜிம்ல தான் இருந்துட்டு இருக்கு. ஸோ ஹெச்ஆர்ஏ எக்ஸம்ஷன் வந்து ஒரு 72,000 வந்துட்டு கால்குலேட் பண்றோம். ஸோ அந்த 10 லட்சத்துல இருந்து 50,000 மைனஸ் 72,000 மொத்தம் எவ்வளோ ஆகுது பார்த்தீங்கன்னா வந்துட்டு இப்போ 8,78,000 மாறி இருக்குங்க. ஸோ உங்களோட கிராஸ் டோட்டல் இன்கம் 8,78,000. ஸோ இதுல வந்து நம்ம சாப்டர் 60 டிடக்ஷன்ஸ் கொடுக்குறோம். சாப்டர் 60 டிடக்ஷன்ஸ்ல பார்த்தீங்கன்னா 80Cல வந்துட்டு உங்களுக்கு 1.5 லட்சம் வரைக்கும் டிடக்ஷன்ஸ் எடுக்க முடியும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த எல்ஐசி பிபிஎஃப் ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயம். அண்ட் என்பிஎஸ்ல பார்த்தீங்கன்னா வந்துட்டு 50,000 வரைக்கும் நம்மளால டிடக்ஷன் கிளைம் பண்ண முடியும். ஸோ அதை தாண்டி 80D பார்த்தீங்கன்னா 25,000 வந்து கிளைம் பண்ணியிருக்கோம். அடுத்து ப்ரொஃபஷனல் டாக்ஸ் பார்த்தீங்கன்னா 2,400 ரூபாய்.
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த ஹோம் லோன் இன்ட்ரெஸ்ட் இருக்கு இல்லையா, ஸோ அது வந்துட்டு ஒரு 2 lakh வரைக்கும் அந்த வருஷத்துக்கு அலோவ் பண்ணுவாங்க. ஸோ இதுல மொத்தமாக வந்துட்டு இந்த கிராஸ் டோட்டல் இன்கம்லேருந்து நம்ம டாக்ஸபிள் இன்கம் எவ்வளவா குறைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8,78,000 இருந்து இதெல்லாம் அந்த டிடக்ஷன்ஸ்லாம் போக நமக்கு வந்து 4,50,600 ரூபாயா மாறி இருக்கு. ஸோ அந்த 4,50,600 ரூபாய்க்கு மேலே தான் வந்துட்டு நம்ம டாக்ஸ் கால்குலேட் பண்ணுவோம். ஸோ அப்படி நம்ம டாக்ஸ் கால்குலேட் பண்ணோம்னா ஸோ நமக்கு வந்திருக்க இன்கம் டேக்ஸ் டியூ எவ்வளோ இருக்குன்னா 10,030 ரூபாயா இருந்துட்டு இருக்கு. ஸோ ஜென்ரலாக வந்து பார்த்தீங்கன்னா ரிபேட் வந்து ஒரு 12,500 ரூபாய் வரைக்கும் டாக்ஸ் கட்டுற மாதிரி இருந்தால் கொடுப்பாங்க. ஸோ ரிபேட்டும் கட்டிடுவோம். நமக்கு வரக்கூடிய இந்த டாக்ஸ் பேயபிள் எவ்வளோனா 0வா இருந்துட்டு இருக்கு. ஸோ இதே 10 லட்சத்தை நம்ம வந்துட்டு நியூ டாக்ஸ் ரெஜிம்ல எப்படி கால்குலேட் பண்றாங்கன்னு பார்க்கலாம். நியூ டாக்ஸ் ரெஜிம்ல வந்து நமக்கு ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன்ஸ் வந்துட்டு அவைலபிள். ஸோ அந்த 50,000 நம்மளால கால்குலேட் பண்ண முடியும். ஹெச்ஆர்ஏ வந்து நியூ டாக்ஸ் ரெஜிம்ல நம்மளால கால்குலேட் பண்ண முடியாது, அதாவது எக்ஸாம் பண்ணிக்க முடியாது. ஸோ அதனால இப்போ பார்த்தீங்கன்னா 10 லட்சத்துலேருந்து வெறும் 50,000 ரூபாய் போயிட்டு நமக்கு 9,50,000 ரூபாயா இருந்துட்டு இருக்கு. ஸோ அதுலேருந்து நேராக பார்த்தீங்கன்னா வந்துட்டு ப்ரொஃபஷனல் டேக்ஸ். ஸோ ப்ரொஃபஷனல் டேக்ஸ் 2,400 ரூபாய் மைனஸ் பண்ணலாம். ஸோ நம்மளோட டோட்டல் டாக்ஸபிள் இன்கம் எவ்வளோ இருந்துட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9,47,600 ரூபாயா இருந்துட்டு இருக்கு. ஸோ நமக்கு இதுல இருக்க இன்கம் டாக்ஸ் டியூ எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 52,140 ரூபாயா இருந்துட்டு இருக்கு. ஸோ 10 லட்சம் இன்கம் வாங்குறவங்க இந்த மாதிரி டிடக்ஷன்ஸ்லாம் இருந்தா ஓல்ட் டாக்ஸ் ரெஜிம்ல உங்களுக்கு வரக்கூடிய டாக்ஸ் பேயபிள் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு 10,030 ரூபாயா இருந்துட்டு இருக்கு. அதே நியூ டாக்ஸ் ரெஜிம்ல பாத்தீங்கன்னா வந்துட்டு 52,140 ரூபாயா இருந்துட்டு இருக்கு. இப்போ வந்துட்டு இதே அசசிக்கு நம்ம வந்துட்டு 12 லட்சம் இன்கம் வச்சு பார்க்கலாம். ஓகேவா, ஃபர்ஸ்ட் ஓல்ட் டாக்ஸ் லெவலில் வருது, நியூ டாக்ஸ் லெவலில் வருது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து ஓல்ட் டாக்ஸ் ரெஜிம் வந்து கால்குலேட் பண்ணலாம். ஓல்ட் டாக்ஸ் ரெஜிம்ல பாத்தீங்கன்னா அதே ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் 50,000 ரூபாய், ஹெச்ஆர்ஏ எக்ஸம்ஷன் 72,000 ரூபாய். ஸோ 12 லட்சத்துல இந்த ரெண்டு அமௌண்ட்டும் போக நமக்கு வந்துட்டு 11,28,000 ரூபாய் இருந்துட்டு இருக்கு நம்மளோட கிராஸ் டோட்டல் இன்கம். ஸோ அதில் செக்ஷன் 80C வந்து 1.5 லட்சம் ரூபாய் டிடக்ஷன், என்பிஎஸ் ஒரு 50,000 ரூபாய், செக்ஷன் 80D வந்து ஒரு 25,000 ரூபாய், ப்ரொஃபஷனல் டேக்ஸ் 2,400 ரூபாய், டிடக்ஷன் அண்டர் ஹோம் லோன் இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 2 லட்சம் ரூபாய் இருந்துட்டு இருக்கு. ஸோ மொத்தமாக இதெல்லாம் போக இதில் இருக்க நம்மளோட டாக்ஸபிள் இன்கம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7,600 ரூபாயா இருந்துட்டு இருக்கு. ஸோ இதோட இன்கம் டாக்ஸ் டியூ எவ்வளோவா இருந்துட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 52,620 ரூபாயா இருந்துட்டு இருக்கு. அப்படியே இப்போ வந்து நம்ம நியூ டாக்ஸ் ரெஜிம்க்கு போகலாம். ஸோ நியூ டாக்ஸ் ரெஜிம்ல பார்த்தீங்கன்னா 12 லட்சத்துலேருந்து நமக்கு வெறும் ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் 50,000 தான் கிடைக்கும். ஸோ அதனால நமக்கு வந்து இங்கே 12 லட்சம் கிராஸ் டோட்டல் இன்கமாக இருந்துட்டு இருக்கு. எந்த விதமான டிடக்ஷனும் இல்லை. டேரெக்டாக வந்து நம்ம ப்ரொஃபஷனல் டாக்ஸ் மட்டும் தான் டிடக்ட் பண்ணுறோம் 2,400 ரூபாய். ஸோ அது போக நமக்கு 11,97,600 ரூபாயா இருந்துட்டு இருக்கு. ஸோ அது மேலே வந்து நம்ம நியூ டாக்ஸ் ரெஜிம்ல இருக்கு, அதாவது அந்த ஸ்லாப் ரேட் சொன்னோம் இல்லையா, அதாவது 3லேருந்து 6 வரைக்கும், 6லேருந்து 9 வரைக்கும் சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரியான டாக்ஸ் ஸ்லாப் ரேட்ல வந்து நம்ம டாக்ஸ் கால்குலேட் பண்றோம் அப்படின்னா அதோட வேல்யூ உங்களுக்கு 89,640 ரூபாயா இருந்துட்டு இருக்குங்க. ஸோ இப்போ இந்த வீடியோவை பார்த்த எல்லாருக்குமே வந்துட்டு எப்படி இந்த ஓல்ட் டாக்ஸ் ரெஜிம்லையும் நியூ டாக்ஸ் ரெஜிம்லையும் வந்துட்டு இன்கம் மாற மாதிரி உங்களுக்கு வந்து டாக்ஸ் ரேட்டும் எந்த அளவுக்கு மாறி இருக்கு, நம்ம டாக்ஸ் கட்ட வேண்டிய அமௌண்ட் எந்த அளவுக்கு மாறி இருக்கு அப்படின்ற ஒரு விஷயம் கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு எக்ஸல் தருவாங்க. ஸோ அந்த எக்ஸலில் வந்து உங்களோட இன்கம்மை போட்டு பார்த்தீங்கன்னா ஓல்ட் டாக்ஸில் கம்மியாக வருதா, நியூ டாக்ஸில் கம்மியாக வருதா அப்படின்றதெல்லாம் உங்களால் கண்டிப்பாக கம்பேர் பண்ணி பார்த்துக்க முடியும். ஸோ நீங்கள் வந்துட்டு எந்த ஸ்கீமை செலக்ட் பண்ணுறீங்க அப்படின்றத வந்துட்டு முன்னாடி தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு ஏற்ற மாதிரி வந்து கண்டிப்பாக செலக்ட் பண்ணுங்கள். ஒருவேளை டிடக்ஷன்ஸ்லாம் எதுவுமே இல்லை அப்படின்ற பட்சத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு நியூ டாக்ஸ் ரெஜிம் ஹெல்ப் பண்ணுறதுக்கான எல்லா வாய்ப்பும் இருந்துட்டு இருக்கு. ஸோ இன்னைக்கு இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி இன்னொரு நல்ல வீடியோவில் கண்டிப்பாக அடுத்ததான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது விஷ்ணுபிரியா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம Groww தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. Investment in securities market are subject to market risks. Read all the related documents carefully before investing. Please read the risk disclosure documents carefully before investing in equity shares, derivatives, mutual fund, and or other instruments traded on the stock exchanges.